இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவது எவ்வாறு என்பதை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கும் கீழே தள்ளப்படுதல் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. இந்த கீழே தள்ளப்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வாழ்க்கையில் செழிப்பாக இருந்திருப்பாங்க. இப்போ பல பிரச்சனை நிமித்தமாக அந்த இருந்த ஸ்டேட்டஸ் விட்டு கொஞ்சம் நம்ம கீழே வரும்போது நம்முடைய மனம் பயங்கரமாக வலிக்கும். எல்லாரும் நம்மளை புறக்கணிக்கும் போது எல்லாம் நம்ம ஸ்தானத்தில் இருப்போம். நமக்கு பின்னாக இருந்தவங்க முன்னாடி ஏறி போய் நம்மளை கிண்டல் அடிக்கும் போது, நம்மளை நிந்திக்கும் போது, அவமானப்படுத்தும் போது நம்ம மனம் ரொம்ப என்ன செய்யும், புழுவாய் துடித்து போகக்கூடிய ஒரு காலகட்டங்களை நிறைய பேர் கடந்து வந்திருப்போம். அதுதான் கீழே தள்ளப்படுது. அந்த கீழே தள்ளப்பட்டும் பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, மடிந்து போகிறதில்லை. நீங்கள் என்ன செய்யறதில்ல, மடிந்து போகிறதில்லை. அப்போது அவருடைய அற்புதமான சாட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த விதமான சூழ்நிலை, அவர் நல்லா படிச்சிருந்தார், அவர் கமாலியலின் பாதத்தில் உட்காந்து கற்று தேர்ந்தவர், எல்லா விதத்திலும் சிறந்த இருந்த அவரை நிறைய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க துன்பப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, தள்ளி விடுறாங்க. எல்லாம் செய்யும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பக்தி வைராக்கியத்தோடு என்ன செய்கிறாரு, நான் மடிந்து போகிறது இல்லை, எல்லாம் செய்யுங்க, நான் நினச்ச மாட்டேன், மடிந்து போக மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்குறாரு. தாவீது ராஜா பாருங்க, சங்கீதம் 66:12 எழுதியிருக்கிறார் பாருங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். ஃபஸ்ட்டு செஷனை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது பாருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்போ ஒரு சூழ்நிலை பாருங்கள், உங்களை மனுஷங்கள்லாம் தலையில் மிதித்து உங்களை அவமானப்படுத்தி போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கலாம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டோம். இனிமே எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு, கவலையப்படாதீங்க, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதா, உங்களுக்கு கடவுள் செழிப்பான வாழ்க்கை என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நீங்கள் தள்ளப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கீங்களா, கவலையப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம பார்த்துருப்ப தகுதியாக என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தனைகள் அப்படி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையாக நடந்துட்டு இருக்கும்போது சிலர், ஆமாம் அவங்களாம் நான் உண்மையாகவா இருந்தாங்க, இன்றைக்கி நல்லா தானே இருக்காங்க, நம்மளும் அப்படி போயிட்டானே அப்படின்னு ட்ராக் மாறிடுறாங்க. அப்படி மாறவே கூடாது. நமக்கு போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வரும்போது இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்னாடி ரோல் மாடலாக வச்சுருக்கோம். அவர் நிந்தைகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார், எல்லா விதமான கசப்பான வார்த்தைகள் அவர் மீது என்ன செஞ்சாங்க, மக்கள் இருந்தாங்க. ஆனால் என்ன செய்யலை, அவர் என்ன செய்யலை, பிதாவாகிய தேவன் அவருக்கு வைத்திருக்கிற அந்த ஒரே நோக்கத்தை நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டவராக இருந்தார். அதே போல் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மேன்மை தருவதற்கு முன்பாக சத்ருவானவன் பல மக்களை எழுப்பி விட்டு, உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டமான மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நிந்தித்து அவமானப்படுத்தி உங்களை அப்படியே கீழே தள்ளி அப்படியே உங்கள் மனசெல்லாம் மடிவாக்கி அப்படியே உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஆவியில் பலப்பட்டு தேவனை பற்றி கொள்ளும் போது அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான இடத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து என்ன செய்வார், விடுவார். அப்போது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னா, மனுஷனால் என்ன செஞ்சார், தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருந்தார். அப்போ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே அந்த இயேசு கிறிஸ்து, அவரே எப்படி ஆனார், மூளைக்கு தலைக்கல்லானார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்களை தேவையில்லை, ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்களா, ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லு. ஏசப்பாவுக்கு ஒரு கோடி நன்றி சொல்லுங்கள். உங்களை ஆகாதென்று தள்ளி வைக்கும்போது நீங்கள் இயேசுவை பிடித்து கொண்டால் நீங்கள் தான் நாளைக்கு அந்த வீட்டுக்கு மூளைக்கல்லாக இருப்பீங்க. எந்த இடத்துல வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களை வேண்டான்னு தூக்கி தூர எரிஞ்சாங்களோ அந்த இடத்துல கடவுள் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். எந்த சமுதாயம் உங்களை புறக்கணித்து தள்ளியதோ அந்த சமுதாயத்தில் தேவன் உங்களை தலையை என்ன செய்கிறார், உயர்த்தி உங்களை கனப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரர் என்ன செஞ்சுருந்தார், அவர் புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க பாருங்கள். எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு உயிருக்கு உயிராக நேசித்த சகோதரருடைய வீட்டுக்கு என்ன செஞ்சுருந்தார், இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சார், இவர் நல்ல ஒரு பதவியிலையோ அப்படி இல்லாதனால அவர் என்ன செஞ்சிட்டார், அவரை புறக்கணிக்கும் போது இவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு.
அப்போ அப்படியே வீட்டுக்கு கடந்து வந்தோன்னா அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தரேன், அழுது ஜெபித்தரேன். நான் இப்படியே நிந்திக்கப்பட்டுட்டேனே, நான் படுத்தப்பட்டேனே, நான் புறக்கணிக்கப்பட்டேனே அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிக்கும்போது அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் கடந்து வந்துச்சு. அப்படி ஆறுதல் கடந்து வரும்போது ஒரு மெல்லிய சத்தத்தில் கேட்டார், நான் என்ன செஞ்சேன், இந்த பாதைகளை எல்லாம் கடந்து வந்தேன், நீ ஞாபகம் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஆமாம் கர்த்தாவே, இந்த பாடுகளை எல்லாம் நீங்கள் தாண்டி வந்ததுனால தான் என்னை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கமான நண்பன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நீர் தான், அதனால் என்னுடைய பாத்தில் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் அழுது ஜெபித்த அண்டையிலேருந்து இயேசுவை தம்முடைய முழுமையான ஒரு உண்மையான ஒரு நெருக்கமான நண்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில் ஊழியத்தில் பல விதத்தில் அவர் என்ன செய்தாராம், உயர்த்தப்பட்டாராம். அப்போது நாம் எப்படி இருக்கிறோம், யாரை நண்பராக வைத்து யாரை நமக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முதலிடத்தை கொடுத்துருக்கோம், அவங்க மூலமாக தான் அவங்களுக்கு தள்ளப்படுதல் முதல்ல வரும். அப்போது நம்ம என்ன செய்யணும், அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், இவங்கெல்லாம் தள்ளும்போது கவலைப்பட மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தனால நம்ம இதை என்ன செய்ய மாட்டோம், கஷ்டமாக நினைக்க மாட்டோம். ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நாட்டு அரசன் என்ன செஞ்சான் அப்படின்னா, தன்னுடைய மக்களின் நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக அப்படியே என்ன செஞ்சால், ராத்திரி நேரத்தில் வந்து நல்ல மக்கள் சுற்றி திரிகிற ஒரு நல்ல பெரும் வீதியில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய கல்லை புரட்டி வைப்போம், இந்த இடத்துல இருந்து இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிற மறைந்திருந்து பார்ப்போம்னு சொல்லி ராத்திரி நேரத்தில் ஒரு பெரிய கல்லை புரட்டி என்ன செஞ்சுட்டாரு, யாருக்கு தெரியாமல் எல்லாரும் நடந்து போகக்கூடிய அந்த முக்கியமான தெருவழியில் என்ன வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு ஒதுங்கி நின்று ஒளிச்சு நின்று பார்த்துட்டே இருக்கிறார். அப்போது அந்த ஊரில் உள்ள பெரியவங்க, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வராங்க. அவன் கொண்டு இதில் உருட்டி வச்சு, அவனுக்கு மண்டையில் அறிவு கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, எல்லாரும் ஏசிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஊரில் ரொம்ப எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு விவசாயி வந்தார். அவர் யாருமே மதிக்கிறது இல்லை, அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கறதில்ல, மரியாதை கொடுக்குறது. அவர் அப்படி பார்க்குறாரு, பாவம் எல்லாருமே அவங்க வந்து நல்ல அந்தஸ்தில் உள்ளவங்க, அவங்கெல்லாம் இதை தள்ளி வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, நாமே செய்யக்கூடாது, நம்ம ஏற்கனவே தள்ளப்பட்டவர் தான், ஒதுக்கப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறாரு. அப்படின்னு நினச்சி அவர் அந்த கல்லை அப்படியே தள்ளி அப்படி கொண்டு சைடில் வைக்கும்போது பார்த்தா அந்த கல்லு கீழே நிறைய தங்க காசுகள் இருந்துச்சான். அந்த தங்க காசுகளுக்கு கீழே ஒரு லெட்டர் இருந்துச்சான். அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கும்போது, நான் அரசன், இந்த நாட்டு அரசர், நான் இந்த கல்லை புரட்டுகிறவர்களுக்கு இதை என்ன செய்கிறேன், அன்பளிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த பணத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே பெரிய செல்வந்தராக மாறார். அப்போது அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் பாருங்கள், தள்ளப்பட்டிருந்தார். அவர் நினைக்கிறாரு, நம்ம தள்ளப்பட்ட ஆளு தானே, நம்மளை யார் கண்டுக்கிறா, நமக்கு இதெல்லாம் பெருசில் அப்படி சொல்லும் போது அவர் கைவிடப்படவில்லை, அவருக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு காத்திருந்துச்சு. அப்போ நாமும் என்ன செய்கிறோம், மனதளவில் நினைச்சது தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் என்ன செய்கிறாரு, கிருபை அளிக்கிறார். அப்போ நாம் தேவனை பற்றி கொள்ளும் போது, நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை நாம் நன்றி செலுத்தும் போது நம்மளை தேவனை செய்கிறார், உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த நாளின் தகப்பனே, நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்தோம். அப்பா நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தள்ளப்பட்டவர்கள் அல்ல என்பதை நீங்கள் தகப்பனே எங்களோடு பேசுனீங்க தகப்பனே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தாழ்மை தரித்து கொண்டு உண்மையே ரோல் மாடலாக வைத்து தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளும் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா எங்களுக்காக தகப்பனே எல்லா பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை எல்லாவற்றையும் நீர் சுமந்திரே தகப்பனே. பாவம் அறியாத நீர் பாவமாக்கப்பட்டீரே தகப்பனே. அது எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து என் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற செழிப்பான இடத்தில் நாங்கள் சென்று தாபரிக்க, அதை அனுபவித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு பலன் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகள் தகப்பனே, அப்பா எல்லாரும் அவங்க தலையின் மேலே ஏறி போனாங்க தகப்பனே, தீயின் தண்ணீரையும் கடந்து வந்த காலங்கள் உண்டு ராஜா. ஆனால் இப்பொழுது அவரை செழிப்பான இடத்துக்கு நீர் கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.